Hello all, this is Machine Learning course part 18 video. போன வீடியோல நம்ம பேலன்ஸ் டேட்டா செட்னா என்ன, இம்பேலன்ஸ் டேட்டா செட்னா என்ன, அந்த இம்பேலன்ஸ் டேட்டா செட்டை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம டேட்டா செட் எப்படி ட்ரெய்னிங் செட்டாவும் டெஸ்ட் செட்டாவும் ஸ்ப்ளிட் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்ன்றது மிஷின் லேர்னிங்கில் இருக்க ரொம்பவே ஃபண்டமெண்டல் கான்செப்ட். எதுக்கு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மாடல் ஒழுங்காக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம மொத்த டேட்டா செட்டையும் மாடலுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கு, அந்த டேட்டா செட்டை கொடுத்துருக்கோம், நீ ட்ரெயின் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவுட்புட் கொடுக்குது. பட் அது கொடுக்குற அவுட்புட் கரெக்டாக தப்பா? ஓகே, அது ட்ரைனிங் டேட்டா செட்டில் ட்ரெயின் ஆகுது, அந்த அவுட்புட் கொடுக்குது, கண்டிப்பாக அது கரெக்டாக தான் கொடுக்கும் மோஸ்ட்டாக. பட் அது பார்க்காத டேட்டா செட்டில் அது கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம கொடுக்கும் போதே டேட்டா செட்டை ரெண்டா பிரிச்சு ஒன்னு ட்ரைனிங்காகவும் இன்னொன்னு அது ஒழுங்கா வேலை செய்யுதான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்றதுக்காகவும் ரெண்டா பிரிச்சு கொடுத்துருவோம். மோஸ்டா எப்போ இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதாவது நிறைய ரோஸ் இருக்கு, நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னா இங்க ட்ரெயின் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் சில டைம்ல டேட்டா செட்டே ரொம்ப ஸ்மாலா இருக்கு அப்படின்னா இங்க ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் செட்டா பிரிக்க மாட்டாங்க. ஏன்னா ட்ரைனிங்கே நம்மளுக்கு எனஃப் செட் கிடைக்காது. ரெண்டா பிரிச்சாலும் நம்மளால ட்ரைனிங்கே ஒழுங்கா பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இங்க வேற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுவாங்க சின்ன டேட்டா செட்ல. இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, அங்க கஸ்டமர் சர்ன் நிறைய நடக்குது. கஸ்டமர் சர்ன்னா உங்க கம்பெனில இருந்து கஸ்டமர் வேண்டான்னு சொல்லிட்டு வேற கம்பெனியை தேடி போறாங்க. இப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா, இப்ப இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாமே சர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா, அவங்களோட கஸ்டமர் டேட்டா வச்சு நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த டேட்டாலாம் இருக்கு, லைக் அவங்க என்ன சர்வீஸ் யூஸ் பண்றாங்க, அவங்களோட கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் என்ன, அவங்களோட நேம், அட்ரஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இந்த டீடைல்ஸ்லாம் வச்சு நீங்க அவங்க சர்ன் ஆர் நாட் சர்ன், அதாவது போவாங்களா இல்லையான்னு சொல்லி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, டேட்டா செட்டை ரெண்டா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ரைனிங் செட் ஆகும், நெக்ஸ்ட் ஹாஃப் டெஸ்ட் செட் ஆகும். ஸோ மோஸ்டா காமனா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் 80%, டெஸ்ட் 20%, ஆர் 75, 25, 67, 33 ஆர் 50-50 பிரிப்பாங்க. பட் மோஸ்டா நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாமே நான் 75 and 25 தான் பிரிப்பேன். ஸோ இப்படி தான் ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டை நம்ம பிரிச்சிருவோம். இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம ட்ரைனிங் ஃபேஸ்க்குள்ள போகும்போது இந்த ட்ரைனிங் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நம்ம மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்த மாடலும் அந்த டேட்டால இருக்க பேட்டர்ன்ஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அந்த கஸ்டமர் சர்ன் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி அது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிடுது. நெக்ஸ்ட் ஹாஃப் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மாடல் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ட்ரைனிங் மாடலை எடுத்து டெஸ்ட் டேட்டா செட்ல நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த டெஸ்ட் டேட்டா செட்ல கொடுக்குற அவுட்புட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட அக்யூரஸியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாடல் ஒரு நல்ல மாடல். பட் அக்யூரஸி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது நல்ல மாடல் கிடையாது. இந்த மாதிரி மாடல் நல்ல மாடலா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அக்யூரஸியை தாண்டி நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. லைக் ப்ரெசிஷன், ரீகால். நான் நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக எல்லா மெட்ரிக்ஸ், அதாவது ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் எவாலுவேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெட்ரிக்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இப்படிதான் ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட் நம்ம பிரிச்சிருவோம். இது எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம மாடல் புதுசா பார்க்காத அன்சீன் டேட்டாலையும் நல்லா ஒர்க் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. நம்ம ட்ரெயின் பண்ற டேட்டால அது நல்லா ஒர்க் ஆகுது, பட் அது பார்க்காத டெஸ்ட் டேட்டாலையும் அது ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த கஸ்டமர் சர்ன் பண்ணுவாங்க அண்ட் எந்த கஸ்டமர் சர்ன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிதான் ரியல் வேர்ல்ட்ல இதை அப்ளை பண்ணுவாங்க. பட் இங்க ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, நம்ம எப்பவுமே டெஸ்ட் டேட்டாவையும் ட்ரைனிங் டேட்டாவையும் செப்பரேட்டா தான் வச்சிருக்கணும். எதுக்காகனா, டேட்டா லீக்கேஜை அவாய்ட் பண்றதுக்காக. சப்போஸ் நம்ம ரெண்டு டேட்டாவையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மாடல் சில எக்ஸாம்பிள்ஸ்ல தான் நல்லா ஒர்க் ஆகும் ட்ரைனிங் டேட்டால. ஆனா புது டேட்டாவை பார்க்கும்போது அது ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டை ஒன்னா கொடுக்க கூடாது, எப்பவுமே செப்பரேட்டடா தான் வச்சிருக்கணும். இப்போ நம்ம இதை கோடிங்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ நான் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்னு சொல்லி ஒரு ஜூபிட்டர் நோட் புக் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன் விஎஸ் கோட்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பேண்டாஸை இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டை நம்ம இங்க இம்போர்ட் பண்ணணும். அது எங்க இருக்குன்னா sklearn அப்படின்ற ஒரு லைப்ரரிக்குள்ள இருக்கு. sklearnக்குள்ள மாடல் செலெக்ஷனுக்குள்ள இருக்கிறதா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஸோ நம்ம ஃப்ரம் sklearn
டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். நம்ம வந்து இங்கே இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு டார்கெட் காலம் வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து டோட்டலாக 3 காலம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், 2 ஃபீச்சர் காலம் அண்ட் ஒரு டார்கெட் காலம். இப்போ நம்ம வந்து இந்த டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட டேட்டா செட்டை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது நம்ம வந்து அப்படியே ஃபுல் டேட்டாவும் தூக்கி ட்ரைனிங்க்கு கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து 2ஆக பிரிச்சுருவோம். லைக் வந்து இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் இதுதான் வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து கொடுத்தா தான் வந்து மாடலுக்கு புரியும். ஓகே, நம்ம வந்து இதை வச்சு இதை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போது டேட்டாவை ஃபீச்சர் காலம்ஸ் அண்ட் டார்கெட் காலம், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்யாக 2ஆக பிரிக்கலாம். ஸோ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் காலம்ஸ் இருக்கும், அதாவது ஃபீச்சர் 1 அண்ட் ஃபீச்சர் 2 இருக்கும். ஸோ வந்து டேட்டா ஃப்ரேம்குள்ளே இருக்க டேட்டா ஃப்ரேம் நம்ம கொடுத்தாலே நம்ம வந்து 2 டைம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். டேட்டா ஃப்ரேம்குள்ளே இருக்க ஃபீச்சர் 1 ஃபீச்சர் 2. நெக்ஸ்ட் நம்மளோட ஒய் பார்த்தீங்கன்னா டிஎஃப் டார்கெட் காலம். டார்கெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்டாக எக்ஸ் கேபிட்டல்லையும் ஒய் வந்து ஸ்மால்லையும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போது ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டாக பிரிக்கலாம். ஸோ ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்தையுமே வந்து பிரிக்கணும். லைக் வந்து எக்ஸையும் வந்து ட்ரைனிங் டெஸ்ட்டாக பிரிக்கணும் அண்ட் ஒய்யும் வந்து ட்ரைனிங் டெஸ்ட்டாக பிரிக்கணும். அதுக்கு எப்படி நம்ம எழுதுவோம்? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே 4 வேரியபிள்ஸ் தேவை. ஸோ எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒய் ட்ரெயின் அண்ட் ஒய் டெஸ்ட். 4 வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இதில் தான் வந்து நம்ம அந்த டேட்டா செட்டை ட்ரெயின் அண்ட் டெஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன கோட்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். நம்ம வந்து அதை ஆல்ரெடி இங்கே மேலே இம்போர்ட் பண்ணிட்டோம், அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். உள்ளே என்ன கொடுக்கணும்னா நம்ம வந்து எதை வந்து பிரிக்க போகிறோம்? ட்ரெயின் டெஸ்ட்டாக. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டோட சைஸையும் வந்து நம்ம கொடுக்கணும் இங்கே உள்ள. நான் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே வந்து 75% டேட்டா வந்து ட்ரைனிங்க்கும் 25% ஆஃப் டேட்டா வந்து டெஸ்டிங்க்கும் கொடுப்பேன். ஸோ டெஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 25 0.25 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ரேண்டம் ஸ்டேட் வந்து கொடுக்கணும். ரேண்டம் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 42. ரேண்டம் ஸ்டேட்னா வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு பேராமீட்டரோட ரேண்டம்னஸ், அதாவது நீ வந்து ரேண்டமாக பிரித்து போடு. லைக் வந்து நீ ரேண்டமாக வந்து டெஸ்ட்க்கும் ட்ரெயின்க்கோ வந்து பிரிச்சுரு அப்படி சொல்கிறது தான் வந்து ரேண்டம் ஸ்டேட். 42 அப்படின்றது மோஸ்ட்டாக அங்கே யூஸ் பண்ணுற நம்பர். ஸோ வந்து நம்ம இங்கே இதை ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேட்டா செட் பார்த்திங்கன்னா ட்ரைனிங்காகவும் டெஸ்ட்டாகவும் பிரிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட டேட்டா செட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதாவது எவ்வளோ டேட்டா வந்து ட்ரைனிங்கில் இருக்குது, எவ்வளோ டேட்டா செட் வந்து டெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லென்த் ஆஃப் எக்ஸ் ட்ரெயின் இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. நம்மளுக்கு இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வேல்யூஸ் இருக்குது. 10 வேல்யூஸில் இங்கே வந்து 7 ட்ரைனிங்க்கு போயிருக்கு, மீதி 3மே டெஸ்டிங்க்கு போயிருக்கு. இப்போ நம்ம வந்து இங்கே எக்ஸ் டெஸ்ட்டுன்னு கொடுத்தா நம்மளுக்கு தெரியும் 3 வேல்யூஸ் வந்து டெஸ்டிங்க்கு போயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை வந்து ட்ரைனிங்க்கு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை வேறு டாப்பிக்கோட பார்க்குறேன். பாய்.